ஹாய் மை புக்கிலே வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. இந்த ஸ்டோரி பழைய ஸ்டோரி தான், பட் ஆனால் உங்களுக்காண்டி கொஞ்சம் நியூவாக அந்த ஸ்டோரி மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேவா? ஏன்னா மை புக்கில் எல்லோரும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணிங்களோ, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அண்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாகவே டைம் கிடைக்கல. நான் நிறையாவே ட்ரை பண்ணேன், பட் இப்போ கொஞ்சம் தான் டைம் கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. செம்ம டயர்டாக வேறு இருக்குது. இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னே தெரில, பார்ப்போம். அண்ட் ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். டேக்கு கூட மூமெண்ட்ஸு ரொம்ப மிஸ் பண்ணேன். நிறையா இருக்கேன் ஆனால் என்னால் அதை பார்க்க கூட டைம் இல்லை. சரி, அதை ஒரு நாள் நான் உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாய்ஸ் நல்லா இருக்கே, வாங்க போகலாம். நீங்கள் எல்லோரும் எதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க? டேட்டியா மீயா, நாங்கள் நம்ம பாஸை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். எதுக்கான நீங்கள் அவரை பற்றி பேசிகிட்ருக்கீங்க? உனக்கு இன்னும் அவரை பற்றி தெரில, நீ நியூவாக தானே இந்த வீட்டுக்குள்ளே வேலைக்கு வந்திருக்க. ஸோ ஜங்குக் சாரை பற்றி உனக்கு அவ்வளோவா தெரியாது. ஏன் அவரை ரொம்ப டஃப்பான ஆளா என்ன? ரொம்ப கஷ்டமான ஆள். அவரை எப்படி நீ சமாளிக்க போகிற? இப்போது இந்த ஃபுட் எடுத்து அவர் ரூமுக்கு போகணும். அவர் இன்னைக்கு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ரூமுக்கு போகணும். பயமாக இருக்கு எங்கள் எல்லாத்துக்குமே. இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு அவரை ரூமுக்கு போடுறதில்ல அப்படி என்ன உங்களுக்கு பயம்? இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இங்கே வேலை பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம பாஸ் என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சு தான் ஆக்கணும். அதை வேணான்லாம் சொல்லக்கூடாது. அப்படியா நல்லவனே? இந்த ஃபுட்டை அவர்கிட்ட பத்திரமா சேர்த்துரு, சரியா? பொடி. நீங்கள் இப்பெல்லாம் பண்ணால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ தான் நான் சொன்னேன், பாஸ் என்ன சொன்னாலும் நம்ம செய்யணும்னு. எங்களுக்கு மனம் இல்லை, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபுட்டை கையில் கொடுத்து அவங்க அமுச்சு விட்டுடுறாங்க. அவங்க கையில் ட்ரேலாம் அப்படியே அதில் ஃபுல்லாக ஃபுட்டாக இருக்குது. ஒரு மாதிரி அவனும் பயத்தோடு தான் போகிறான், பட் எதுவுமே சொல்லாமல் அவன் வாட்டுக்கு நான் போவேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது, நம்ம அவருக்கு வேலை பக்கம் வந்திருக்கோம். புலம்பாம போ, புலம்புறதுலேயே தெரியுது பயம் எங்கிட்ட வரை நிற்குதுன்னு. என்ன இவங்க எப்படி பயமுறுத்துறாங்க? சும்மாவே போயிருப்பேன், இவங்க இவ்வளோ ஏற்றி விட்டா நான் என்ன பண்ணுவேன்? அங்கே டேவும் அப்படியே ஜங்குக்கும் முன்னாடி நிற்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. லைட்டாக டோரை மட்டும் 2 தட்டி தட்டுறான். யாரும் வந்திருக்கா? அதான் உங்களுக்கு ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன். எப்போ சொன்னதுக்கா? எப்போ வரீங்க? அது லேட் ஆயிடுச்சா? கொஞ்சம் நான் உள்ளே வரலாமா? வரல. நம்ம டேவும் இப்போது டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். அங்கே ஜங்குக் தான் அங்கே சோஃபாவில் ஒரு மாதிரி சாஞ்சு படுத்திருக்கான். எதுக்காண்டி உனக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா? ஏன்னா மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு அப்படி பண்ணலாம். கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ஆறி போயிருந்துச்சு, அதான் கொஞ்சம் அப்படியே டேவ் கண்ணை சுற்றி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? ஹேங் ஓவர் சூப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? ஓ அதனால அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே டேவங்க தான் பார்க்குறான். என்ன இவர் இவ்வளோ அழகாக இருக்காரு? என்ன அழகாக இருக்கேனா? என் வாய் தான் எனக்கு சொன்னீங்க. இல்லை, அது தெரியாமல் சொல்லிட்டேன். அப்போ நான் அழகா இல்லையா? இல்லை, அழகாக தான் இருக்கீங்க. நான் தான் சொன்னேன்ல, இங்கெல்லாம் இதை சொல்லி உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா அதனால தான் நான் எதுவும் சொல்லாமல் அமைதியாயிட்டேன். சரி, ஓகே, அதை வைக்கிறியா? இல்லை இல்லையா? ஏன்னாங்க இதில் எங்கே ஹேங் ஓவர் சூப் இருக்கா? நான் ஒன்று சொல்லுவேன்,
கோச்சிக்காதீங்க. சொல்கிறது பொறுத்து இருக்கு. எல்லாம் கீழே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ரக்கட் டைப்புமே, உங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா, அதை நினச்சி பயந்துட்டே நான் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பதட்டத்தோடு வந்துட்டேன். இல்லை நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு என்ன அதுக்கு லேட்டாக வந்ததுக்கு ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதான் சுற்றி பார்த்தப்போ பாட்டில் நிறையா இருந்துச்சா, அதை பார்த்து தான் நான் அங்கே ஒரு சூப் ரெடி பண்ணுறேன்னு போய் சொல்லிட்டேன். போய் சொன்ன சரி, ஆனால் அதை நான் கேட்பேன்னு எனக்கு தெரியாதா? ஆனால் நான் ஹேங் ஓவர் சூப்பு மதியம் தான் குடிக்கணும். அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே குடிக்கணும்ல, அப்போ நான் தரேன் உங்களுக்கு கண்டிப்பாக. ஹே மென்டல், நீ புரிஞ்சு பேசுறியா இல்லை புரியாமல் பேசுறியா? விட்டுட்டேன், நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன். ஸோ உனக்கு ஏதாச்சும் என் மேலே இருந்தா நான் ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்மெல் வருதா என்ன? அதான் இல்லை. அதுக்கு இப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் குடிக்கலன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி இந்த போட்டல்? என் ஃப்ரெண்டு வந்தான், குடிச்சா. உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் கிடையாதா? அடிக்டட் கிடையாது, இருக்கலாம். அப்படி தானே சொன்னேன். ஆமாம், அப்படி தான் சொன்னீங்க. ஆனால் உங்களை நான் எப்படி கூப்பிடணும், இப்படி பேர் சொல்லாமையோ சார் சாரான்னு சொல்கிறதுலையும் எனக்கு விருப்பம் இல்லை. உங்களை எனக்கு சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே லவ்வா? அதுவும் நீ யார்கிட்ட சொல்லிகிட்ருக்க? அதான் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்ச பிறகு யோசிச்சோம், அதுக்கான தண்டனைக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னோட ஃபீலிங்ஸை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ நீங்கள் பண்ணுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ இப்படி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்னை பற்றி நீ ஓவராக திங்க் பண்ணுற, அதை அப்படியே டிப்பாட்டிடு. ஏன்னா நம்ம 2 பேத்துக்கும் செட் ஆகாது. ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன். ஏன்னா வேற ஒரு பையனை லவ் பண்ணுறீங்களா? ஆமாம். ஆனால் அதனாலையும் ஒன்றும் விட முடியாது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? வேணா உன்னை செகண்டாக வச்சுக்கிறேன். செகண்டாக வச்சுக்கிறீங்களா? என்னையா? வாய்ப்பே கிடையாது. இங்க பாருங்க, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஏதோ தெரியாதுதான். அதே மாதிரி தான் அதை டெஸ்ட் பண்ணுறேன். என்ன டெஸ்ட் பண்ணுறீங்க? நீ எப்படிப்பட்ட பையனா? அப்போ இது பொய்யா? அது உண்மைதான். இங்கே பாருங்க, எனக்கு ஒன்றுனா ஒன்று தான். நான் அதுக்கப்புறம் அதை விட்டுல நான் போக மாட்டேன். அப்படியா? ஆமாம். நான் என்னோடத யாருக்கும் ஷேர்லாம் பண்ண மாட்டேன். ஓ, அது சரி. கோவம் வருமோ? ஏங்க, ஹியூமன்க நான், எனக்கும் எல்லா கோவமும் வரும். அது வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? என் மேலே உரிமை இருக்கிறவங்க மேலே மட்டும்தான் நான் கோவப்படுவேன். ஓ, எனக்கு இருக்குன்றியா? அது இல்லையா பின்ன? எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாரும் உங்களை பற்றி கோவமாக சொல்லியிருக்காங்க, அப்புறம் உங்களை நல்ல விதமாக சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி என்கிட்ட மட்டும் நல்ல விதமாக இருக்கீங்க? ஏன்னா நான் ரொம்ப நல்ல மூட்டில் இருக்கேன். எதனால? ஏன்னா நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் ஒன்றா இருந்தோம். ஏன்னா ஒன்றா இருந்தீங்களா? இந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் நான் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உண்மையை தான் நான் சொன்னேன். இங்கே பாருங்க ஜங்குக், உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் சத்தியமாக புரியலைன்னு நினைக்கிறேன். இனிமேல் என்கிட்ட அந்த மாதிரி சொல்லாதீங்க. என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்குன்னு இதெல்லாமாவா? அப்புறம் எப்படி நான் உங்களை நான் லவ் பண்ண வைப்பேன்? எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கீங்க.
கொஞ்சம் முன்னாடியே உங்ககிட்ட நான் வந்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு தான் சொல்கிறேன், என்ன லவ் பண்ணுறதா ஸ்டாப் பண்ண. உங்களா நீங்களே அதை சாப்பிட்டா சின்னமாக பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பிளேட்டை அப்படியே தட்டி விட்டுட்டு டவுன் வீட்டுக்கு போகிறான். ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஆக்சுவலாக நம்ம ஜங்குக்கு டவுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவன் தான் ஃபன் பண்ணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ டவுங்க வந்து ரொம்பவே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி போயிட்டுருக்கான். டவுங்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா? அவர் தான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னா, நீயும் வெக்கமே இல்லாமல் அந்த பொண்ணை லவ் பண்ணக்கூடாது, என்னதான் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ, இதனால டென்ஷன் ஆகி அவர் என்ன வேலையை விட தூக்கிடுவாரோ? ஐயோ, இருந்த வேலையெல்லாம் இந்த மாதிரி நான் பண்ணி ஏதாச்சும் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. எனக்கு கிடைச்சது ஒரே வேலை. இதுக்கப்புறம் இந்த வேலையை நான் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அப்புறம் என்னை நம்பி வேறு யாருமே வேலைக்கு என்ன ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உனக்கு எதுக்குடா ஜங்குக்கு பிடிக்கணும்? டேட்டு அவங்களும் சுப்பையில ஒன்று நானே என்ன கத்தி வச்சு கற்றுக்கலாம். இல்லை எனக்கும் உயிர் வாழணும்னு ஆசைலாம் இருக்கும்ல. லவ் பண்ணணும், ரொமான்ஸ் பண்ணணும், அப்படியே அவனை டீஸ் பண்ணணும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய லவ் பண்ணணும்னு ஆசை. ஆனால் எனக்குன்னு லவ் பண்ணுறதுக்கு ஒரு பையன் கூட கிடைக்க மாட்டேன்றான். ஏன்டா உனக்கு என்ன பொண்ணுங்க மேலே ஃபீலிங்ஸே வராதா? போயும் ஜங்குக்கு போய் லவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே லவ் பண்ணுறேன். அது என்ன உனக்கு? அதை பார்த்தோன்னே லவ் தானே உனக்கு எப்பறா தெரியும்? அவங்க இப்படி ஸ்டெப்ஸ் கிட்ட இருந்து கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே தூரத்தில் இருந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டேய் பத்தியா எப்படி பண்ணுறான் பத்தியா? நம்மளே டெய்லி இப்போ இது மாதிரி மண்டியை காய்ச்சிட்டு வருவோம். இவனோட கொஞ்ச நேரம் பண்ணதுக்கு எந்த காய்றான்? இனிமேல் இவனே அனுப்பிடலாமா? இல்லைடா, ஆமாம் நான் தான் யோசிக்கிறேன். பேசாட்டுக்கா இவனே உள்ள தள்ளிடலாம். எப்போ பார்த்தாலும் பஸ் நம்ம மேலே கோவப்பட்டே இருக்காரு. இதான் புது அடிமை சிக்கிருச்சுல. இனிமேல் பாஸ் என்ன சொன்னாலும் இவனே தூக்கி போட்டுடலாம். டெய்லி கொஞ்சம் நீனடா இந்த பேச்சு பேசுகிற? உனக்கு இவ்வளோ பேச தெரியுமா? ஏன் இப்படி சொல்கிற? இல்லை நானும் அப்பப்போ அவர்கிட்ட போய் திட்டுவாங்க வேணாம். அதான் கொஞ்சம் போதுண்டா போதும். போ ஏதாவது வேலையை பாரு. அவன் வந்து எப்படி புலம்புவான், அதை நம்ம கேட்கவே கூடாது, சரியா? அப்படியா சொல்கிற? ஆனால் எனக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்கேப்பா. எலி கொஞ்சம் ஒழுங்குறது போயிடு. அப்புறம் ஏதாச்சும் சொல்ல, இனிமேல் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டா அப்போ நீ போறியா? இல்லை நான் போக மாட்டேன், நான் கேட்கவே மாட்டேன். அப்படி இருக்கணும். எனக்கு இருக்கிற பக்கத்து யாருக்கிட்டாச்சும் சொல்லி பொறுமையாகணும்னு தோணுது. யார்கிட்ட சொல்லி புலம்புறது நானா? ஐயோ கடவுளே, என்ன போன்னு சொல்லி விட்டது அவங்க தானே. அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு வேமாட்டு அவங்க தான் கிச்சனுக்குள்ளே போகிறான். அங்கே தான் அப்படியே எல்லோரும் அவங்க வந்தோடனே டப்பு வேலை பார்க்குற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. டேய் அவன் நம்மளை கூப்பிடல, அவன் நம்மளை தானே கூப்பிட்றான். போத்திட்டுனால டேய் இங்கே பாருங்கடா, திரும்பி பாருங்க. டேங்கே உயிரோட வந்திருக்கியா? என்ன உயிரோட வந்திருக்கியாவா? டேய் நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் சின்ன தேவையில்லாமல் இங்கே பாரு, பாஸ்னா அப்படிதான் இருப்பாங்க. கோவப்படுறது சகஜம். கோவப்பட்டு கிழிச்சாரு. அப்படி என்ன பண்ணாரு? அவர் கோவப்பட்டு நல்லடி வச்சா கூட பரவாயில்லடா. எனக்கு உனக்கு அவர் பார்த்த உடனே லவ் வந்துருச்சு. இதே லவ்வா? டே ஆக்டோபஸ், அவன் ஏனோ லவ் பண்ணுறேன்னு சொன்னானே, அவர் நம்ம பாசியாக லவ் பண்ணுறேன்னு சொன்னாரு. எலி கொஞ்சம் போட்டு பதிச்சிருவேன். டேய் நீ ஜங்குக்கு பாசியா சொல்கிற? ஆமாண்டா. ஏன்? டேய் அவர் யார் தெரியுமா? நம்மளுக்கு முதலாளிடா. டேய் எந்த இளவா வேணா இருந்துட்டு போட்டோம், இதுக்கூட அவனுக்கு பார்த்தோன்னே லவ் வந்துச்சு. இல்லை வரல. அது வந்து எனக்கு எதுக்கு அவனை பார்த்தோன்னே லவ் வரணும்? அது ஏன்டா என்ன கேட்குற? சரி லவ் வந்துச்சு, சரி அது நீ அவர்கிட்ட சொல்ல தானே? அப்படிலாம் இல்லை, சொல்லிட்டேன். அவர் வேற ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறாமே. இதே அவர்கிட்ட சொல்லிட்டியா? அடிச்சாரா? இல்லையே, எதுவுமே பண்ணலையே, அமைதியாக இருந்தார். இவர் இப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஆக்டோபஸ் உனக்கு என்ன தந்தாதான் எனக்கு தோணுது. ஒரு வேலை இருக்குமோ அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் எதுக்காக நீ ஜங்குக் பாஸ்க்கு இவரை பிடிச்சிருக்கணும்? கேள்வி கேட்டது நான்.
இவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க? என்ன பேசுகிறாங்க? ஏன் உனக்கு இதில் எம்பிட்டு இன்ப அதிர்ச்சி? இன்ப அதிர்ச்சி இல்லை ஆக்டோபஸ், ஒரு மாதிரி மன வருத்தம். எது உனக்கு அந்த மன வருத்தம்? இல்லை, நான் கூட ஜங்குக் பாஸை லவ் பண்ணலான்னு நினச்சேன். ஏண்டா ஆரம்பத்துலேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அது ஒரு கண்ணுக்கு தெரில. இந்த மெண்டல் சரி, அது நம்ம பஸ், அவர் ஒரு கண்ணுக்கு தெரிகிறாரு. அப்படியெல்லாம் இருந்தாலும் ஜங்குக்கு எங்க நீங்க 2 மனுஷன் தானே, இருந்தாலும் அவர் அவ்வளோலேயே இருப்பார். தண்ணி வடியுது. டேய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கே கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ண பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் லவ் மேட்டடா, உனக்கு சொன்னால் புரியுமா? டேய், நானே லவ் பற்றி தாண்டா கேட்க வரேன். அப்படியா? எனக்கு என்ன தெரியாதுடா, போடா. எதா இருந்தாலும் ஜங்குக் பாஸ்கிட்டே போய் கேட்டுக்க. எப்போ பார்த்தாலும் எல்லாரும் ஜங்குக்குன்னு சொல்லிக்கிட்டு கடுப்பேற்றிக்கிட்டு அவனை விட்டா என்ன மனுஷங்களுக்கு வேறு ஆளே கிடைக்க மாட்டேங்குதுடா. எல்லாம் அவன் பின்னாடியே போயிட்டே இருக்கீங்க. நாங்களாம் என்ன மனுஷன் இல்லையா? ஹூமன் இல்லையா? யாருமே இல்லையா? எனக்கும் அதான் சந்தேகம் ஆக்டோபஸ். நீ யாரு? இங்கே பாரு எலி குஞ்சு, இந்த மாதிரிலாம் தான் பண்ணிட்டேன்னு நினச்சிக்குவேன். நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவேன். நீ எனக்கு குக் பண்ணுற வேலை இருக்குது, நான் போய் குக் பண்ண போகிறேன். ஓடி போயிடுறேன். ஏய், நீங்கள் நின்றுட்டே இருக்க, நீ எதுக்கு வந்துடா இப்போ கோவப்பட்டுட்டே இருக்க? டேட் அங்கே என்ன பெரிய ஏத்தாத சரியா? இதெல்லாம் அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? எனக்கே தெரியாதுடா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆளை உஷார் பண்ணோன்னா நீ பக்கத்தில் இருந்தா தான். இப்போ பாரு, இவனுக்கு நான் சுத்தமாக பிடிக்க மாட்டேன்டுது. யாருக்கு? அதான் இப்போ நின்றுட்டு இருந்துச்சே எலி குஞ்சு, அவனுக்கு ஜங்குக்கு பிடிக்குமா? எது அவனுக்கு பிடிக்குமா? என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? அவன் இன்னும் பெரிய அளவு குஞ்சா? எல்லாரும் அவன் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஆமாம், எவனுக்கு குஞ்சு தான். என்ன எலி குஞ்சு? என்ன அதெல்லாம் விட எல்லாம் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனை யார்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் எதாவது பண்ண முடியாது, அதனால அவர்கிட்ட போகாத அளவுக்கு என்னால் பண்ண முடியும். அது மாதிரி வேணா நீ பண்ணி பாரு. அப்படி சொல்ல வரியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும் தெரியலையே. 2 பேரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. பாஸ், எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். இன்னும் இல்லை பாஸ், உங்களுக்கு பசிக்குதா? அவங்க அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறா. இவருங்க இங்கே பண்ணிட்டு இருக்காரா? இவர் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது, பார்த்தாலே கவனம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே டர்ன் பண்ணி கிச்சனுக்குள்ளே போகிறா. ஏய், எங்கே போகிறா? அவங்க இப்போ அப்படியே டர்ன் பண்ணிட்டு ஜங்குக்கு முன்னாடி வேகமாக வந்து நிற்கிறான். ஜங்குக்கு அப்படியே 1 ஸ்டெப் அப்படியே பேக் சைடில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். என்ன? இங்கே பாருங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதுக்காண்டி உங்களை நம்ம சும்மா அப்படி பார்த்துட்டே நினச்சிக்கோங்கவே. திரும்ப உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் உங்களை லவ் பண்ண வேணான்னு சொல்லுவேன், என்ன லவ் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணுவேன். அதனால இனிமேல் நான் உங்களை பார்க்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, உங்கள் பின்னாடி நான் சுற்ற மாட்டேன். உங்கள் லவ்வை நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறமா அதை உங்கள் என்ன வேறு எதுவும் தெரியலையா? அண்ணா மறந்துட்டியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இனிமேல் உங்களுக்கு நான் வேலை பார்க்க மாட்டேன். அப்புறதுக்கு உனக்கு நான் சம்பளம் தரேன். அது வந்து நீங்கள் வேறு யாராச்சும் ஒர்க்கர் வச்சு ஏதாச்சும் வேலை சொல்லுங்கள், அதை நான் பண்ணி வேணால் கொடுக்குறேன். அவங்க மூலியமாக நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன், அவ்வளோதான். ஆனால் நான் உங்களை பார்க்க மாட்டேன். பார்த்தா இவ்வளோ நான் டார்ச்சர் பண்ணுவேன். உங்களுக்கு ஓகேவா? ஓகேனா சொல்லுங்கள். நீங்கள் என்ன தான் லவ் பண்ணுன்னா நான் ஒத்த காலில் நிற்பேன். இந்த மாதிரி ஒரு லவ் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு இதான் லவ். இங்கே பாரு, நான் ஜங்குக்கு அவனோட பாஸ். எனக்கு தெரியும். வேணும்னா வேலையை விட்டு நிப்பாட்டுங்க. உங்களால் நிப்பாட்ட முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா இந்த மாதிரி என்கிட்ட கெஞ்சுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. கெஞ்சுறேனா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்னோட லவ்வை உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் என்ன கெஞ்சுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களை மாதிரி ஒரு பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. நான் போகிறேன். ஏய், நான் இன்னைக்கு என்னோட ஆளை பார்க்க போகிறேன். நீ வரியா வரலையா? ஏன்னா வரியா வரலையாவா? ஆளை பார்க்க போகிறானா?
அங்கே ஆக்டோபஸ் தான் இப்போ வேகமாக வந்து டேய் வளர்ந்ததே போயிடு, அப்புறம் ஏதாச்சும் சிக்கலாச்சு அவ்வளோதான், இன்னும் நைட்டு எதாவது மாட்டிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவேன்? அப்படி வேறு சொல்கிறியா? இப்போ நான் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அலாவுதீன் மாதிரி ஓதிட்டு இருந்தேனே, அதெல்லாம் உனக்கு எதுவுமே கேட்கல? ஆமாம், ஆனால் அதை நான் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறியா? அப்போ ஜம்புக்கு மறக்கிறியா? இல்லை, என்னால் முடியாது. அப்பப்போ சரி நான் வரேன். இவ்வளோ நேரம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், இப்போ வரணும்னு தோணுது. ஏன் வரக்கூடாதா? நான் வரல. சரியா, வரணும்னு தோணுச்சுன்னா காரில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே காருக்கு போயிடுறான். பட 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 படா. டாக்டர் பஸ் அவங்க எங்கே போகிறாங்க? ஆணி போட்டுங்க போகிறாங்க, நீ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்ருக்க? சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜங்குக் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். நீ எதுக்கானே என்கிட்ட கோவப்படுறா? மாட்டேக்கிறானே. ஒன்றும் இல்லை, அது எல்லாம் கிறகும் போடா. எப்படி உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல? அண்ணா பிடிக்கலன்னா, ஆனால் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. எப்படா சொல்லணும்? ஏதாச்சும் ஒன்று சொல்கிறா. ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்லு, இல்லை பண்ணலைன்னு சொல்லு, இல்லை ஏதாச்சும் சொல்லு. நான் ஒர்க் பண்ண போட்டுமா? இதை சொல்லலடா, இதை சொல்லலை. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்ல. அது எப்படி சொல்கிறது? வாயால் தாண்டா சொல்லணும். அதில்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கே தெரியலையே. அப்போ எப்படி நான் அதை சொல்ல முடியும்? சொல்ல. அப்போ லவ் பண்ண வேணான்னு சொல்ல வரியா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு சொல்ல வரியா? அப்படிலாம் எனக்கு வேணாம். டே என்னடா நினச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன ஜங்குக் சார் வேணுமா? ஒரு நல்லதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? எவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுகிறப்போ பொம்மி பொம்மி பேசிக்கிட்டு இது என்னடா ஜங்குக் பேர் சொன்னோன்னே அப்படியே பழைய கட்டிட்டு போகிற? நீ எம்மெல்லாம் அப்பப்போ கோவப்படுற. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏண்டா ஜங்குக் சார் தான் இன்னும் கோவப்பட்டே இருக்காரு, அங்கே மட்டும் பல்ல பல்ல கட்டிட்டு வர. அது லவ்வு. லவ்வு. ஏய் வந்தேன்னு வச்சுக்கோ, ஆளுன்னு கூட பார்க்க மாட்டேன், வாழைப்பழம் மாதிரி 2ஆக வெட்டிடுவேன். அது எப்படி 2ஆக வெட்ட முடியும்? இவனை உண்மையிலே இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறேனா, இல்லை எதாச்சும் இவனு வேண்டாம். ஏய் நான் சொல்ல வர, பண்ணுறியா இல்லையா? என்ன பண்ணுறியா இல்லையா? லவ் பண்ணுறியா இல்லையா? சரி தொலைச்சப்போ பண்ணுறேன். காதில் என்னமோ கேட்டுச்சு. ஏய் அணில் குஞ்சு, என்ன சொன்ன பண்ணி? லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். எதை லவ்வா? ஐயோ நிஜமா வாடா? இல்லை சும்மா சொல்லி பார்த்தேன். எதே ஒற்றண்ணா அதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டால. இவங்க லவ் இப்படி போக அதுக்கு இப்படி நம்ம அப்படியே நம்ம டேக்குக் சைட் பார்த்தா ஜங்குக்கு அப்படியே கார் ஓட்டிகிட்ருக்க, அவங்க அப்படியே பேக் சீட்டில் உட்காந்துட்ருக்கான். இது கண்டிப்பாக அவ்வளோ அமைதியாக வந்துட்டுருக்கா. உன்னோட மைண்டில் நீ அப்படி என்ன யோசிச்சுட்ருக்கா? இல்லை அதை நீங்கள் சீரியஸாகவே யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா, இல்லை என்கிட்ட போய் சொல்கிறீங்களா? இல்லை எனக்கு தெரியல, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எப்படி அதையும் மீறி என்ன எவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு நான் லவ் பண்ணுறேன் இப்படி டார்ச்சர் பண்ணுறது உங்களுக்கு கோவம் வரலையா? நீங்கள் என் லவ்வில் விலக மாட்டேன்றதுக்காண்டி இப்படி என்ன பக்கத்தில் வச்சுருக்கீங்களா? இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்காண்டி இப்படி வச்சுருக்கீங்களா? நீ சொல்கிற எல்லாமே கரெக்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் இதுக்காண்டி எப்படி 1 வேர்டில் ஆன்சர் பண்ணுறீங்க? ரொம்ப சீரியஸாக இருக்க போல. என்ன இருக்காதா? எனக்கு தெரியல ஜங்குக், நான் எதுக்காண்டி இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு. அப்படி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரில. ஜஸ்ட் 1 லுக் என்ன விட்டீங்க, உங்கள் ஃபேஸ் பார்த்தேன், அவ்வளோதான். அது வரைக்கும் குக்க மக்க லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் தான் அப்படின்னு
ஃபிக்ஸ்டே பண்ணிட்ட தெரியுமா? அந்த அளவுக்கு. ஏன் உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? பார்த்தோன்னே அது இந்த மாதிரி ஒரு லவ் நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. நான் இப்படி ஒரு பையன் முன்னாடி நிற்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு லவ் இப்படிலாம் பண்ணணும்னு நிறைய ட்ரீம் இருக்கு. ஓ இருக்கா? சரி, வேணா என்ன ஒரு சாய்ஸாக வச்சு யூஸ் பண்ணிக்க. இங்கே பாருங்க, என்னால் ரெண்டையும் வச்சுலாம் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு இருந்தால் எனக்கு தான். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது. நீங்கள் இப்படி லாயலாக இல்லாமல் என்னையும் எப்படி பேசிகிட்ருக்கீங்க? ஜம்முக்கு இப்போ அப்படி கார் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எதுக்காண்டி இப்படி கேட்குறீங்களா? சும்மா சொல்ல, எப்படி தெரியுது? லாயலாக இருக்க மாட்டேன்னு தோணுதா? பார்க்குறப்போ நான் எப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒன்று தான், நீங்கள் என்ன லவ் பண்ணுறதை விட்டுட்டு இப்படி வேற ஒரு பர்சனாக லவ் பண்ணுறீங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப. அதை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் எனக்கு தெரியல. ஐ லவ் யூ ஜங்குக்கு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னையா நீ இப்படி பண்ணுறது? அப்போ லவ் பண்ணலாம்ல? தெரியல, எனக்கு ஒன்று லவ் பண்ண தோணலை. சும்மா தானே சொல்கிறீங்க. நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் இப்போ அப்படி காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறான். ஸோ அவங்க ஒரு மாதிரி செம்ம கடுப்பாகிறான். இருந்தாலும் ஒரு மாதிரி அவன் ஜங்குக்கே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ அந்த கார் தான் ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து நிற்குது. அந்த ஆம்பியன்ஸை பார்க்க ஒரு மாதிரி செம்ம சூப்பராக இருக்கு. ஒரு மாதிரி அவுட் சைடு தான், நைட் டைம் வேறு, ஒரு மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே வந்து உட்டில் தான் வந்து அந்த சிட்டிங் பெஞ்சில் வந்து டேபிள் வரை எல்லாமே அப்படி இருக்கு. ஒரு மாதிரி மேலே வரையும் ஒரு இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஐயா ஏதோ ஒன்று அந்த ஆம்பியன்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி உட்டில் செஞ்ச மாதிரி தான் எல்லா திங்ஸுமே அப்படி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு தான் அப்படியே பேக் சைடில் அப்படியே உட்காந்துருக்கா. நம்ம டேங்கும் அப்படியே அதை பார்க்குறான். ஜங்கோக் அவங்க தான் அந்த பொண்ணா? ஆமாம். ஏதோ அப்போ ஏதோ ஒரு மாதிரி கோவத்தில் வந்துட்டேன். இப்போது இதை பார்க்குறப்போ உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. வேண்டாமே, நீங்களே போய் அதை பார்த்துட்டு வாங்குவேன். நான் இங்கே இருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காண்டி என்னை கூப்பிட்டீங்க? போர் அடிக்குதா? அதான் உங்கள் ஆளை தானே பார்க்க போகிறீங்க. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கணும்? ஜங்குக்கு இப்போ இப்படி உங்க பக்கத்தில் வரான். எதுக்காண்டிட்டா இவ்வளோ கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா? இல்லை, கூப்பிட்டா வந்தீங்களா? ஒரே சந்தேகமாக இருக்கா. அதான் ஒன்று ஏதாச்சும் பண்ணிடுவேனா? அப்படி இல்லை, அவன் நல்லா பேசுவான். அவன் கூட இன்ட்ரோ கொடுக்கறதுக்காண்டி தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா? சரி சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே அங்கே ஜங்குக்கு பின்னாடியே போயிட்டுருக்கான். ஜங்குக்கு இப்போ அப்படியே அந்த பொண்ணு முன்னாடி வைக்கிறான். அந்த பொண்ணு வேகமாக வந்து ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிடுது. அவங்க அவ்வளோதான். அவங்க ஒரு மாதிரி செம்ம புகைச்சலாக இருக்குது. ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக் யார் இது? சொல்கிறேன். ஓ அதிசயமாக ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்கா. ஐயோ நீங்கள் தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் அவர் கூட வேலை பார்க்குறேன். ஏன்னா அவனோட ஆஃபீஸ்லையா? இல்லை இல்லை, அதாவது அவருக்கு நான் வேலை பார்க்குறேன். ஓ அப்படியா? அங்கே ஜங்குக்கு அப்படியே சிரிப்பு வந்துடுது. எதுக்காண்டி இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க? என்னையா கேட்குறா? இல்லை இல்லை, ஜங்குக்கா கேட்ட. ஜங்குக்கா? ஆமாம், அவர் கூட நீ வேலை பார்க்குறேன்னு சொன்ன. ஆனால் என்ன உன்னோட போஸை பேர் சொல்லி கூப்பிடுற. ஆனால் என்ன ஜங்கு, நீயும் பார்த்துட்டா அமைதியாக இருக்கா? என்ன விஷயம்? நீ இப்போல்லாம் இருந்து நான் பார்த்தது கிடையாது. ஒர்க்கர்ஸ் கிட்ட இப்படி ஃப்ரெண்ட்லியாக நடந்துப்பியா என்ன? சொல்லவே இல்லை.
உங்கள் ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டு ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்கு. எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்கு. உங்களுக்குள்ள ஏதோ ஐயோ இல்லைங்க, எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. எனக்கு தான் அவர் மேலே ஒரு க்ரஷ் இருக்கு. இல்லை இல்லை, அது லவ். என்ன லவ்? ஜங்குக் என்ன சொல்கிறான்? என்னடா பண்ணுறா? ஐயோ, அவசரப்பட்டு டக்குன்னு உண்மை சொல்லிட்டேன். வேணுங்கன்னு தானே பண்ணா? அப்படிலாம் இல்லை. அடிக்காத, உட்காரு. ஓ, இவ்வளோ பண்ணி உட்கார வைக்கிறானே. இவனை என்ன பண்ணுறது? ஓகே, சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணலாமா? நான் இப்போ தான் சாப்பிட்டேன். நீங்கள் வரதுக்கு லேட் ஆச்சு, அதான் நான் அப்போதே சாப்பிட்டேன். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? வேற என்ன, லேட் ஆச்சுன்னு கிளம்பி போயிருப்பேன். தெரிஞ்சிருந்தா அதே பண்ணியிருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, சத்தமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ சாரி, நான் வேணும்னு சொன்னேன். சீரியஸ்லி நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க தெரியுமா? மனசில் பட்டதை ஹர்ட் ஆகுறாங்களோ இல்லையோ அதை அப்படியே சொல்கிறேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கா. அப்போ உங்களுக்கு ஜங்குக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லையே. எனக்கு என் ஜங்குக்கு பிடிக்காம இருக்குமா? எனக்கு ஜங்குக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்துலேயே நான் ரொம்ப நம்புகிற ஒரே ஆள் அவன் மட்டும்தான். என்ன ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை ஃப்ளைட்டியாக பார்த்து ஒரு மாதிரி நக்கல் பண்ணுறான். அவங்க இதை பார்க்குறப்ப ஒரு மாதிரி செம்ம காண்டாகுது. கடுப்பில் பெஞ்சில் அடிக்கிறேன்ற பேரில் நம்ம ஜங்கு கூட டைஸ்லேயே ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணிடுறான். அங்கே ஜங்குக்கு இப்போ இப்படி டேர்ன் பண்ணி பார்க்குறான். என்ன பண்ணுறான்? அது எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. எதுக்கு உனக்கு கோவம் வரணும்? இந்த மாதிரி பண்ணால் கோவம் வராமா வேறு என்ன வரும்? டி காலு போட்டு அமுக்கிட்டு இருக்கு. வேற என்ன பண்ணா எனக்கு கோவம் வருதே. கோவத்தை குறைக்க வேணாம், உனக்கு கிஸ் பண்ணட்டுமா? ஏன்னா அப்படியா? சி, இங்கே பாருங்க, உங்கள் ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்கலாமா? அவங்க உங்களை தப்பாக நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதா? உங்களுக்கு பிரேக்கப் ஆயிரும்ல, அப்போ கொடுங்க. என்னடா உன்னோட மைண்ட் அதை இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருக்கா? அதெல்லாம் அப்படி தான். என்ன மைண்டுன்னு எனக்கே தெரிய மாட்டேன்றதா. ஆனால் நீ வேணுன்றதுல மட்டும் குறியா இருக்கே. சட்டுக்கா இன்னும் ஒப்பனாக பேசி உங்கள் ரெண்டு பற்றி பிரித்து விட்டுட்டோமா? உனக்கு அவளை பிடிக்கலையா? சொல்ல. அப்படிலாம் இல்லை, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. இது தாண்டா எனக்கு கோவம். நீ லவ் பண்ணாமா அவள் உன்னை லவ் பண்ணியிருந்தானே என்ன இடத்துக்கு பிரிச்சு விட்டுருப்பேன். ஆனால் நீயே லவ் பண்ணுறேன்னு சொல்கிற பற்றியா? அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏய் ஜங்குக், என்ன ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி, ஆஃபீஸ்லாம் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி அங்கிட்ட அவங்க இப்போ அப்படி ரெண்டு பேரும் கண்டுக்காமல் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி சிரித்து ஜாலியாக வேறு பேசிகிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஜங்குக்கும் அவனும் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறான். ஏன்னா அவனை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஜங்கு கோவப்படுவான், அடிப்பான், சண்டை போடுவான், அவன் முன்னாடி யாரும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி டவுனுக்கு வெறும் நெகட்டிவாக தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் டவுன் பக்கத்தில் இருந்து பார்க்குறப்போ ஜங்குக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான். இதில் எதை இவனோட ஒரிஜினல் கேரக்டர்? எதுவாக இருந்தாலும் எனக்கு ஏன் இவனை பிடிக்குது? அதுதான் எனக்கு கட்டுப்பாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் எந்நேரம் பார்த்தாலும் இவனே அவன் நினச்சிட்டு இருக்கிறது. கடவுளே, ஏன் பார்த்தேன் இருக்கோ இவனை? பார்க்காம இருந்தால் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான் இவனை. இவன் லவ் பண்ணுறது எனக்கு அப்படி கட்டுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் அந்த பிள்ளையும் இவனையும் சேர்த்து முறைச்சு பார்த்துட்ருக்கான். அப்படியா? ஏண்டா பாவி, என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னாச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கும்? தேவம், நீயும் வந்திருந்தீங்க, ஏன் சொல்லவே இல்லை? ஜங்குக்கு ஒன்று லவ் பண்ணுறானா? ஏன்னா ஜங்குக்கு என்ன லவ் பண்ணுறானா? இல்லை புரியல. அவர் எப்போ என்ன லவ் பண்ணுறான்னு சொன்னார்? இப்போ தானே சொன்னான். காது கேட்கலையா? ஏன்னா காது கேட்கலையாவா? புரியலையே. அப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பேசினது நீ கேட்கலையா? இல்லை, உங்கள் ரெண்டு பேர்த்து நான் திட்டிகிட்டு இருந்தேனா, அதனால நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கல. என்னாச்சு? நீ எப்படி ஜங்குக்கு பார்த்தோன்னே ஃபாலோ ஆனியோ, அவனும் அதே மாதிரி ஒன்று பார்த்தோன்னே ஃபாலோ ஆனானமே, அப்படியா? ஏன்னா ஆனால்
அவன் தான் உங்களை லவ் பண்ணுறானே, அப்புறம் எப்படி இது இது என்ன லவ் பண்ணுறானா? ஹே ஜங்குக், இது அப்போல இருந்து சொன்னா நானும் லவ் பண்ணியிருப்பேன்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்டா? லவ் தானே? கேர்ள் ப்ளஸ் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட். எனக்கு புரியல. ஒரு நிமிஷம். கேர்ள் ப்ளஸ் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட். அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், பாய் ப்ளஸ் ஃப்ரெண்ட். ஏய், நான் நினச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? டேய், உனக்கு என்னை காட்டு திருப்பி பார்க்கறதுல அவ்வளோ காண்டா? எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் தான் சொன்னேன்ல, அதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுவியா? வேற என்ன பண்ணுறது, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் தான் சொன்னேன், நீ தான் கேட்கல. அதுக்காண்டி எப்படி இல்லாமல் பண்ணுவ? எனக்கு பிடிச்சிருக்கு. போதும், சும்மா இதே சொல்லிக்கிட்டா. எத்தனை தட்டி வேணாலும் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீ எதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க ஜங்குக்? ஆனால் நீ உண்மையிலே என்ன லவ் பண்ணுறியா? ஐயோ, எனக்கு ஜாலியாக இருக்கு. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். ஏய், இந்த பொண்ணு, நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன். சி, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அதுவும் நான் ஒன்றையில் க்ரஷ்ஷாக பிடிச்ச ஒரு பையனா, லைஃப் டைம் பார்ட்னர். நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா? தெரில, கரெக்டாக தெரிஞ்சா தானே. அப்போ பண்ண மாட்டியா? பண்ணுவேன் தான் நினைக்கிறேன். அப்போ சரி, பார்த்தியா, 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் 1 டேலையே எல்லாம் பக்காவாக முடிவாயிடுச்சு. இந்த மாதிரிலாம் லைஃப் யாருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி குதிச்சிட்ருக்கான். ஸோ அந்த பொண்ணும் அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்திரிக்கிறா. என்னடி அதுக்குள்ளே கிளம்புறா? பின்ன என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ண மாட்டானோ? நீங்கள் 2 பேரும் எப்படி பண்ணுறது பார்த்தோன்னே எனக்கும் என் பாய் ஃப்ரெண்ட் மேலே ஓவர் லவ் ஆயிடுச்சு. பட் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி லைஃப்பில் நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஐ லைக் யூ. அது மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டை நல்லா பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணி அவனோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம காண்டா இருக்குது. அவள் கிஸ் பண்ணிட்டு வாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. அங்கே அவங்க அப்படியே அந்த பிள்ளைய குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி செம்ம காண்டோட ஜங்குக்கு இப்போ அப்படியே பக்கத்தில் உட்காண்றான். எதுக்காண்டி எப்படி அவளை அப்படி முழுங்குற மாதிரி பார்க்குறா? ரொம்ப பொறாமையில பொங்காதா? ஏன்னா நான் பொறாமையில பொங்குறேனா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் அப்படி கிடையாது. ஆனால் பார்க்குறப்போ அப்படி தான் தெரியுதுல்ல? அப்படி தான் தெரியுது. அங்கே டாங் இப்போ அப்படி ஜங்குக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறான். இங்கே பாரு, எனக்கு தெரியும் நான் பொசசிவ் தான், ரொம்ப பொசசிவ். என்கிட்ட நீ மட்டும் இரு போதும். அவனுக்காண்டி ரொம்ப லவ்வாக இருப்பேன். அதே மாதிரி கொஞ்சம் கோபமாக போடுவேன். சின்னதாக சண்டை இல்லை பெருசாகவே சண்டை போடுவேன். சமாதானப்படுத்த நீ தான் வரணும். என்னோட கோபம் 5 நிமிஷம் இருந்தாலும் அடுத்த 6வது நிமிஷம் நீ என்னை வந்து சமாதானப்படுத்தணும். படுத்துவாள் தான் நினைக்கிறேன். எனக்கும் அதே மாதிரி நிறையாவே கோவம் வரும். ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம். உனக்கு கோவம் இருப்போ உனக்கு எத்தனை செகண்டில் வரணும்னு சொல்ல. நான் கோவப்படுறதுக்கு முன்னாடியே நீ வரணும். அப்போ என்ன கொஞ்சம் உனக்கு கோவம் வராதா? கோவப்பட்டு இருக்கிறப்போ என்னை சமாதானப்படுத்தினா நான் டென்ஷன் ஆகிடுறேன். அது உனக்கு. எனக்கு அப்படி இல்லை. அவன்கிட்ட சண்டை போடுறப்போ லைட்டாக ஒரு கிஸ் போதும். ஒரு கிஸ்ன்னு சொல்லிட்டா இப்போவே கொடுக்குறான். நானும் கொடுப்பேன். நீ ஒன்று பண்ண, நானும் ஒன்று பண்ணுவேன்.
2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்கு கூட கை இப்போ அங்கே டியாங்கோட டைஸை தான் ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி நம்ம டியாங்கோ ஜங்கு கூட பேக்கில் இருக்கிற ஹேரை ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ரப் பண்ணி அப்படி அவன் கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது 2 பேர்த்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஸ்வீட் எண்டிங் தான் நம்மளும் ஸ்டோரியை நல்லபடியாக முடிச்சாச்சு. ஆக்சுவலி புக்கிலே இந்த ஸ்டோரியை நான் ரொம்ப வாரமாக எடிட்டு ரெக்கார்டின்னு பண்ணிகிட்ருக்கேன் போல். அண்ட் நல்லா கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்டு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்டார்டிங் வாய்ஸாக எண்ட் அப் வாய்ஸுமே. அண்ட் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். புக்கில் நமக்குன்னு ஒரு வீடு செட் பண்ணி அதில் நம்ம செட்டில் ஆகிறதுக்குள்ளே உண்மையிலே அந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன். புக்கில் கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு பொண்ணுமே நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ நாங்கள் அப்போது மீட் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ அவள் பார்த்தான்னா பெரிய பெரிய ஹாய் எல்லோரும் அந்த நீ வந்து கண்டிப்பாக பார்க்க வாங்க. அண்டு இவ்வளோ நாள் என்னை மிஸ் பண்ண எல்லா புக்கர்ஸ்க்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னை நீங்கள் நிறையா மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது எனக்கு நல்லாவே. டிஎம்ஸில் வர மெசேஜாக இருக்கட்டும், எனக்கு யூடியூப்பில் நான் வீடியோ போடாமல் இருந்தாலும் எனக்கு சப்ஸ்கிரைபர் எடுத்து கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் நான் வீடியோ போட்டு 1 month புக்கலே. ஓ மை காட், சீரியஸ்லி குட் ஃபீல் தான். இந்த 1 monthல நான் நிறையாவே கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து. அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா புக்கிலே? அண்ட் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அது என்னோடய வாய்ஸ்லேயே நடுவில் இருக்கிற டோன்லேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்ட்அப்புக்கும் எண்டப்புக்கும். ஓகே புக்கிலே, அடுத்து நம்ம மிஸ் பண்ண எஃப்எஃப் 1 ஷாட்டை நிறையா பார்க்கலாம். எனக்கு ஆண்டி வெயிட் பண்ணதுக்கு திரும்பவும் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ, ஐ மிஸ் யூ ஸோ மச். என்கிட்ட கூட மூமெண்ட்ஸை கூட நான் நிறையாவே பார்க்க முடியாமல் போயிருந்துச்சு புக்கிலே. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ. எனிவேஸ், டாடா பை பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா. வந்துட்டே திரும்ப ஸ்டோரி ஆரம்பிச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, பை பாய்.